ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து முட்டைக்கோஸ் வச்சு குருமா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த குருமா செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி அரை மூடி தேங்காயை வந்து 3 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 7-8 வரமிளகா வேணும். நான் வந்து இந்த மாதிரி பாதி மிளகாயாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன். ஏன்னா காரத்துக்கு வந்து இந்த வரமிளகா மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம சேர்க்குறது இல்லை. அதனால் இது அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி. பொட்டுக்கடலை நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு வந்துடும். அதனால் கொஞ்சமாக தானே போட்டுக்கோங்க. கசகசா எடுத்திருக்கேன். கசகசா வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கசகசா போட்டோம்னாக்கா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாகவும் வரும், அதுக்காக. அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு. கசகசா நிறையா போட்டாதீங்க, அப்புறம் கசப்பு வந்துடும். இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இப்போ சட்டியில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, 2 டீஸ்பூன் ஊற்றினா போதும். அது காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு, ஜீரகம், கசகசா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்க்கணும். இஞ்சியை சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி கொஞ்சம் வதங்கினது பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 2-3 கிண்டி விட்டுட்டு அதோட மிளகாயையும் சேர்த்துக்கணும். இதில் வேறு எந்த ஒரு மிளகா பொடியோ மல்லிப்பொடியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மிளகாயே போதும் நம்மளுக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. மிளகா போட்டுட்டு மிளகாயும் ரொம்ப கருகி போயிடாமல் செவந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா பொட்டுக்கடலை வச்சுருக்கோம், அந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் நல்லா நிறம் மாறி கொஞ்சம் வறுபடட்டும். ஏன்னா பச்சை வாசம் அடிக்கும், இல்லைன்னா ஒழுங்காக நம்ம வதக்கலைனாக்க குருமா வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது, பச்சை வாசம் அடிக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நான் வந்து தேங்காயும் சேர்க்குறேன். தேங்காயும் அந்த பச்சை வாசம் போகிறது வரையிலும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம வதக்குறது தான் இந்த குருமாவோட டேஸ்ட்டே. நல்லா வதக்கணும்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் மாற்றிட்டு இதை அரைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. மிளகா, தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இதை வந்து நல்லா இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க. இது முட்டைக்கோஸ் வந்து இந்த அளவு ரொம்ப போட வேணாம், ஒரு கப்பு கிட்ட போட்டால் போதும். இந்த அளவுக்கு நான் வந்து முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 தக்காளி நறுக்கியிருக்கேன். ஏன்னா தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக நறுக்கிக்கங்க. ஏன்னா வெங்காயம் தான் அதுக்கு நல்ல டேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி ரொம்ப போட்டோம்னா அது வேறு மாதிரி போயிடும் டேஸ்ட்டு. அதனால் தக்காளி 1/4 போதும். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பட்டை போடுறேன், 2 இலை போடுறேன். பிஞ்சு இருக்கிறதுனால 2 இலை போடுறேன். பெருசாக இருந்தால் 1 இலையே போதும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம். வேறு எதுவும் கடுகு உளுந்தெல்லாம் சேர்க்க தேவையே இல்லை. இப்போ அதெல்லாம் நல்லா மிளகெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துறோம். அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போவே சேர்த்துட்றேன். அவங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை அதோடு சேர்த்து போட்டுறேன். போட்டுட்டு அதுவும் ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கி வந்தாக்க போதும்.
அந்த அரைக்கிற மசாலாவில் தான் இருக்குது டேஸ்ட்டே. இப்போ கொஞ்சம் நான் மஞ்சள் பொடி மட்டும் போடுறேன், வேறு எந்த ஒரு பொடியும் சேர்க்க தேவையில்லை. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி போட்டுட்டு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வச்சுருக்க முட்டைக்கோசையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோசையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயை வந்து இதோடு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடுறேன். ஏன்னா அது வேஸ்ட் ஆகாமல். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை வந்து மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி கலக்கிட்டு ஊற்றிட்டோம்னா அந்த தேங்காயும் நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும், தண்ணியும் ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து இந்த குருமா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்தளவு தண்ணியாக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. நம்மளுக்கு வெந்து வர்றதுக்கு இது சரியாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 இல்லாட்டி 3 சவுண்டு வச்சு எடுத்துக்கலாம். வச்சு எடுத்துகிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, குருமா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது வந்து இட்லி தோசைக்கு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லா இருக்காது. கண்டிப்பாக இந்த இதுவை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.